தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலினை பாஜக மூத்த தலைவர் வசிப்பாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய குடியுரிமை திருத்த சட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கேரளா, டெல்லி, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தங்கள் மாநிலத்தில் இந்த சட்டத்தை அமல்படுத்தப் போவதில்லை என்றும் அறிவித்துவிட்டனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு அமல்படுத்தினாலும் தற்போது தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என தெரிவித்திருந்தார். மேலும் இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்தவிதமான நன்மையோ பயனோ இருக்கப் போவதில்லை என்றும் இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் திமுக அரசின் கருத்து என்றும் கூறினார். இதனிடையே CAA-வை யாராலும் தடுக்க முடியாது என்றும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த சட்டம் அமல்படுத்துவது உறுதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முட்டாள் அது காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கானது, தமிழ்நாட்டுக்கானது அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பிரபல செய்தி சேனல் ஒன்று CAA-வை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினின் கருத்தை செய்தியாக பதிவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி இந்த பதிவை அவர் போட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.